ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுருகு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களையும், மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி நேயர்களே, 7 சனியில் விரைய சனி முடிஞ்சு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜென்மச்சனி காலங்களில் தொழில் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறவங்க பூராமே தொழிலில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு தான் ஒரு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளவோ போய் சம்பாதிக்கிறேன், ஆடி ஓடி சம்பாதிக்கிறேன், கடைசி ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. வேலை பார்க்குற இடத்துல அதிகமான வேலையை வாங்கி பொருளாதாரத்தை சம்பளத்தையும் குறைவாக பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு சொல்லலாம், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, என்ன சொல்லணும் புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்கும். அதனால் இந்த மீனராசினியர்கள் பூராமே பொருளாதாரத்தை சற்று கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கிடணும். எதையும் அந்த பொருளாதாரத்தை பூராமே இடம் பொருளை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காலி மனைகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை கட்டின வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போகாமல் வாடகைக்கு சப்போர்ட் இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மீனராசினியர்கள் பூராமே அதே மாதிரி வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எல்லாத்தையும் அனுசரித்து செல்லணும். உயர்வு அதிகாரிகளை அனுசரித்து செல்லணும். அரசு வேலையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், எந்த வேலையிலையுமே நீங்கள் அனுசரித்து செல்லணும். படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படிக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சற்று கவனமாக படிக்க வேண்டும். படித்து விட்டு வேலை தேடுபவர்களுக்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில மாதங்களில் பொறுமையாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாதங்களுக்கு பின்பு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனராசினர்களுக்கு இப்போதைக்கு அதுக்கு உண்டான முயற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. வேலை தேடுறவர்கள் புறமே ஆண் பெண் இருவருமே கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. திருமண வயதில் இருக்க ஆண் பெண் இருவருக்குமே அதுக்கு நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதுக்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும். சித்திரை மாதம் ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வழக்கறிஞர், வழக்கு சம்பந்தப்பட்டது, வாத்தியார் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாமே சற்று நிதானமுடன் செயல்பட வேண்டும். பயரூருக்கு சம்பந்தப்பட்டதுகளை நிதானமாக செயல்பட வேண்டும். எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். அரசு வேலையில் வேறு காவல்துறை, மிலிட்ரி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த மீனராசினியர்கள் இந்த சித்திரை மாதம் ஒரு மாத தொடக்கத்தில் ஒரு அற்புதமாக இருந்தாலும் மாத கடைசியில் கொஞ்சம் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மீனராசினியர்கள் பூராமே ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 வரை கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகு குமரன். நன்றி, வணக்கம்.